மறப்பதற்கு இயலாத கணக்கில்லாத கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து மக்கள் மனமுழுக்க நிறைந்திருக்கிற ஒரு மகத்தான கலைஞன். எல்லோரோடும் இன்முகத்தோடு சிரித்து பேசக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மனிதர், பண்பாளர். அவர் இருக்கிற இடம் எப்போதுமே ஒரு கலகலப்பாக மகிழ்வாக இருக்கும். அது படித்த செய்திகளை, கடந்து நடந்து வந்த பாதைகளை அதை நகைச்சுவையாக சொல்வதில் ஒரு பெரிய ஆற்றலாளர். அவர் இன்று நம்மோடு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதை மனம் ஏற்க மறுக்குது. ஒரு புகழ்பெற்ற கதாநாயகனுக்கு என்ன மதிப்பு இருக்குமோ தமிழ் திரையுலகில் அது ஒரு அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர். அவர் ஏற்று நடித்த பாத்திரங்களை எவராலும் எளிதாக மறந்து கடந்து போயிட முடியாது. ஏன்னா 400க்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள். அது அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு அசாத்திய திரைக்கலைஞர் நம்முடைய ஐயா டெல்லி கணேஷ் அவர்கள். அவர் இன்று நம்மோடு இல்லை. ஒரு பெருந்துயரம். ஐயாவுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அவரை படங்களை பார்க்கிற ரசிகர் பெருமக்கள், குறிப்பாக தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஒரு பெரிய இழப்பு. ஐயாவுடைய வெற்றிடம்ங்கிறது அது ஈடு செய்ய முடியாத ஒன்றாக இருக்குது. தம்பிகிட்ட கேட்டேன், அவர் உறக்கத்திலே உயிர் பிரிஞ்சிருச்சுங்கிறார். எப்போவுமே மாத்திரை எடுத்துட்டு உறங்க செல்வார். அப்புறம் திருப்பி நள்ளிரவில் ஒரு மாத்திரை கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு போய் பார்த்தேன், அவர் அசைவற்று இருந்தார். அப்போவே உறக்கத்திலே உயிர் பிரிஞ்சிருச்சுங்கிறார். மிக நல்ல மனிதர். எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது. அது நடிக்க வந்தால் தான் புகழ்பெற்ற கலைஞர்னு சாப்பாடு பரிமாறுறவர், அந்த விளக்கு வெளிச்சம் போடுகிறவர், இந்த மாதிரி சின்ன சின்ன பணிகளை செய்கிற பங்களிப்பாளர்கள், அவர்கள்லாம் சாதாரணமானவர்கள் என்று கருதிவிட மாட்டார். எல்லாரோடும் அன்பாக பேசக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்டவரை இழந்திருப்பது மிகுந்த துயரத்தை தருகிறது. அவரை இழந்து வாடுகிற அவர் குடும்பத்தினர், அவருடைய நண்பர்கள், திரையுலகை சார்ந்த ஐயா டெல்லி கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி பயணத்தில் என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்ச்சிகளை நாங்கள் வரதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடமையாவோ இல்லை கடனேனோ நம்மளை பதிவு செய்யணுன்றது இல்லை. இந்த குடும்பத்தோட துக்கத்தில் நம்ம எப்படியாவது பங்கு பெறணும். திரு டெல்லி கணேஷ் அவர்கள் ரொம்ப இயல்பான, ரொம்ப லகுவாக நடிக்கிற ஒரு சிறந்த ஒரு பர்ஃபார்மர். நான் ஸ்டார் வேல்யூ உள்ள நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணதில்லை. பட் ரொம்ப வேல்யூபிளான ஆர்டிஸ்ட், தன்னுடைய திறமையினால் மட்டுமே ஜொலிக்கக்கூடிய நிறைய நல்ல நடிகளோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் நான் மிஸ் பண்ணது திரு டெல்லி கணேஷ் அவர்களோட சேர்ந்து பணிபுரிகிற அந்த விஷயத்தை நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம் சொல்வேன். உங்களோட சேர்ந்து நடிக்கணுங்கிறது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஆசை சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு இது ஒரு பர்சனல் லாஸ், அது பண்ண முடியாமல் போனது. அது மைக்கேல் மதன காமராஜனோ இல்லை அபய் சண்முகியோ எந்த படமாக இருந்தாலும், அது யார் எழுதி கொடுத்த வசனமாக இருந்தாலும், அது யாரோ எழுதி கொடுத்து பேசுகிற மாதிரி இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் மைக்கேல் மதன காமராஜன்லாம் கமல் சாரே ஃப்ரேமில் இருந்தால் கூட நான் கொஞ்சம் நேரம் டெல்லி கணேஷை கவனிப்பேன். அவர் எப்படி இந்த கேரக்டரை கையாளுறாரு. பேசிக்கலாக நானும் ஒரு நடிகனாக இருக்கிறதுனால இவரால் மட்டும் எப்படி இவ்வளோ இயல்பாக அப்படியே பாத்திரத்தோடு ஒன்று செய்ய முடியுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு திறமையான ஒரு சிறந்த நடிகர். அவர் வாழ்நாள் முழுக்க நிறைய நல்ல படங்களை பண்ணியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி மறைவுக்கு அப்புறம் உடல் அளவில் மறைந்தார்னு சொல்லுவாங்க. நடிகர்களுக்கு இருக்க வரப்பிரசாதமே அவங்க உடல் அளவில் கூட மறைய மாட்டாங்க. தொடர்ந்து நாளையிலேருந்து இன்னையிலேருந்து நம்ம திரையில் அவங்கள பார்த்து, அவங்களுடைய திறமையை பார்த்து ரசிக்கிற மதிக்கிற ஒரு தன்மை நடிகர்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக வாய்க்கக்கூடிய ஒன்று. குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள்.